தன்னோட நிலத்துக்கு நடுவில் சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க சசிகலா அம்மா. அவங்க கூலி வேலை செய்கிறவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அஞ்சலி கூலி காசு வாங்க வந்தா. நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம உனக்குன்னு இருந்த சொந்த நிலத்தை உன் தங்கச்சிக்காக என்கிட்ட வித்துட்டு இங்கே கூலி வேலை செய்கிற, உனக்கு கஷ்டமா இல்லையா? இல்லை சசிகலா அம்மா, சிட்டியில் என்னோட தங்கச்சி அம்ரிதா சந்தோஷமா இருக்கான்றதை நான் என்னைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவே எனக்கு போதும். எந்த தங்கச்சி உன்னோட உயிர்னு நினைச்சு அவளுக்காக இந்த நிலத்தை வித்தியோ அதே தங்கச்சி உன்னை உதறி தள்ளுற காலமும் வரும் அஞ்சலி. அதான் வாழ்க்கை. அம்மா, என்னைக்கும் எதிர்காலத்தில் நடக்க போற பிரச்சனையை பத்தி இப்ப கவலைப்பட்டோன்னா வாழ முடியாதுமா. இந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்குமா, அது போதும் அப்படின்னு அஞ்சலி சொன்னா. அதுக்கு சசிகலா அம்மா, உனக்கு இருந்த ஒரே நிலத்தை வித்து உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரவன் ஏதாவது கேட்டானா என்ன பண்ணுவ? அதான் நான் இப்போ உழைக்கிறேனேம்மா. என்னோட சம்பளம் எல்லாத்தையும் வரப்போறவன் கையில நான் கொடுக்க போறேன். அப்புறம் என்னம்மா? எது என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம் அஞ்சலி. உன்னோட நல்ல மனசுக்கு ரொம்ப நல்ல பையன் அமைவான். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அப்படி அஞ்சலி செஞ்ச வேலைக்கு காசு கொடுத்தாங்க சசிகலா அம்மா. அஞ்சலி அந்த காசை வாங்கிக்கிட்டு அவளோட குடிசை வீட்டுக்கு வந்தா. அவளோட பெட்ல உட்காந்து அவளோட தங்கச்சி அமிர்தாக்கு கால் பண்ணா அஞ்சலி. பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்கிற வீடு தான் அஞ்சலி விவேக்கோட வீடு. 2 பேரும் கல்யாணமாகி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அஞ்சலி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. விவேக் அஞ்சலியோட போனை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அமிர்தா, உனக்கு தான் போன் அமிர்தா. எனக்காக போனு? எனக்காக யாரு உங்க போன்ல கால் பண்ணிருக்கா? கொடுங்க. அப்படி விவேக் கிட்ட இருந்து போனை போடுங்கன்னா அஞ்சலி. அவ்வளவுதான், போன்ல யார் கால் பண்றான்னு பார்த்தோன்னே அஞ்சலி முகத்துல இருந்த சந்தோஷம் வாடி போயிடுச்சு. ரொம்ப கோவமா அஞ்சலி போன்ல, எதுக்குக்கா சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கா? ரொம்ப தொந்தரவு பண்ற நீனு. நான் சொன்னேன்ல ஃப்ரீ ஆயிட்டு நானே கால் பண்றேன்னுட்டு. என் புருஷனோட சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? நான் சந்தோஷமா இருந்தாலே உனக்கு பிடிக்கலையா? வைக்கா ஃபோனை. அப்படி ரொம்ப கோவமா ஃபோனை வச்சா அமிர்தா. அப்ப விவேக் அமிர்தா கிட்ட இப்படி கேட்டாரு. அமிர்தா, எதுக்கு இப்படி கோவப்படுற? அவ உன்னோட அக்கா தானே? அதுக்கு என்னங்க பண்ண சொல்றீங்க? அவளுக்கு கோவில் கட்டி தெய்வம் மாதிரி அவளை நான் கும்பிடணுமா? எங்க அப்பா வச்ச சொத்தை வித்துதான் அவ நமக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. இன்னொரு தடவை அவளை பத்தி பேசாதீங்க என்கிட்ட. அப்படி ரொம்ப கோவமா சொன்னா அமிர்தா. அமிர்தா, நீ ஏன் இப்படி எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்க? நான் எப்பயும் சொன்ன பேச்சு தானே கேப்ப. என்னங்க அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு சண்டே எதுக்குங்க அந்த அஞ்சலி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத அமிர்தா. எப்போ உங்க அக்கா கால் பண்ணாலும் நீ போனை எடுக்கவே மாட்டேங்கிறியாமே. இந்த வேலையில இருக்கேன் அந்த வேலையில இருக்கேன்னு சொல்லி கட் பண்ணிடுறியாமே. என்ன விஷயம், என்ன பிரச்சனை அமிர்தா? பின்ன என்னங்க, இருந்த ஒரு நிலத்தையும் கடன் வாங்கி அதை வித்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா நமக்கு. ஏதோ உங்க அம்மா நல்லவங்களா இருந்ததுனால நம்ம காதலை ஒத்துக்கிட்டு நமக்கு புது வீட்டுல தங்க வச்சிருக்காங்கங்க. அவளை பத்தி பேசாதீங்கங்க. அமிர்தா, எதுவா இருந்தாலும் அவ உன்னோட அக்கா, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. விவேக் அப்படி சொல்லிட்டு அமிர்தா கையில இருந்த போனை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா அமிர்தா மட்டும் அஞ்சலிய தனக்கு தானே திட்டிக்கிட்டே இருந்தா. ஊர்ல இருந்த அஞ்சலி நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் பக்கத்து வீட்டு அமலா அஞ்சலிய பார்க்க வீட்டுக்கு வந்தா. அமலா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தா. அஞ்சலி அக்கா, அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சிட்டில இருக்க அமிர்தா அக்கா உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தானே? ஆமாம் அமலா, நான் எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணாலும் என் தங்கச்சி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா தெரியுமா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஏன் அவள் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு புரியலம்மா. அக்கா, +2 படிக்கிற எனக்கே நல்லா புரியுது. அவங்க ரொம்ப ரிச்சாக இருக்காங்க, நீ ஏழையாக இருக்க. இந்த வித்தியாசத்தினால அவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு. அமலா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. ஏழை பணக்காரங்க என்ன வித்தியாசம் இதெல்லாம்? அவ என் தங்கச்சி, நான் அவ அக்கா. உண்மையிலே தங்கச்சி வீட்டில் பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். அத்தை மாமா கணவர் எல்லாரையும் கவனிக்கணும்ல, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. சரிக்கா, நான் உங்கள் தங்கச்சியை எதுவும் சொல்லலை. நான் இப்போ இங்கே வந்திருக்கிறது உங்ககிட்ட கோலம் போட கற்றுக்கத்தான். என்னது கோலமா? ஆமாக்கா, கோலம்தான். காலேஜில் கோல போட்டி நடக்குதுக்கா. நீ எனக்கு கோலம் போட சொல்லித்தா. நான் எப்படியாவது அதில் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கணும். கண்டிப்பாக உன்னை ப்ரைஸ் வாங்க வைக்கிறேன். அப்படி அஞ்சலி அமலாக்கு கோலம் போட சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்படியே நாட்கள் போச்சு.
வெயில் காலம் வந்தது. சிட்டியில் கிராமத்துலன்னு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தது. ஒரு நாளைக்கு அம்ரிதா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும் போது விவேக் நிறைய லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் கிச்சனுக்குள்ளே. அந்த லெட்டர்ஸ் எல்லாத்துலேயும் இப்படிக்கு அஞ்சலி இப்படிக்கு அஞ்சலின்னு எழுதியிருந்தது. அதை பார்த்து கோவப்பட்டா அம்ரிதா. அமிர்தா, என்ன லெட்டர்ஸ் இது? அஞ்சலி இந்த மாதிரி உனக்கு லெட்டர்ஸ் எழுதியிருக்காளே, இதுக்கெல்லாம் ஏன் ரிப்ளை பண்ணலன்னு மட்டும் தயவு செய்து கேட்காதீங்க விவேக். அஞ்சலி யாருன்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும் அம்மு. விவேக், தயவு செய்து இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எங்கேயாவது வைங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்துலயும் என்ன எழுதிருக்குன்னு அது படிச்சியா? என்னங்க, அதில் எதுவும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் எழுதியிருக்க மாட்டான். அம்ரிதா எப்படி இருக்க, விவேக் எப்படி இருக்காரு, ஒழுங்கா சாப்பிட்றியா, தூங்குறியா, நீயும் விவேக்கும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க, எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏன் எடுக்க மாட்டேங்கிற, நீயும் விவேக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஊரில் இருக்க கோவிலில் தினமும் பூஜை பண்ணுற, நீ ஃபோன் எடுக்காததுனால தான் இந்த லெட்டரை எழுதிருக்கேன்னு எழுதிருக்கோங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் லெட்டர். ஆனா உன்னை பார்க்கணும்னு அக்கா எவ்வளவு ஆசையா இருக்கா தெரியுமா? என்னங்க, அவ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, போராட்டமே பண்ணாலும் சரி, நான் இந்த பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு அவ இருக்க அந்த குடிசை வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். அமிர்தா, யாரையும் அப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லாத. அஞ்சலி வீட்டுக்கு போய் 2 நாள் நம்ம இருந்துட்டு வரலாம். அவளுக்காக நம்ம இருக்கிறோன்ற ஆறுதல் அவளுக்கு இருக்கும்ல அப்படின்னு விவேக் சொன்னதும் அம்ரிதா தனக்கு தானே, ஐயோ இந்த அஞ்சலியால எனக்கும் விவேக்கும் தான் சண்டை வந்துட்டு இருக்கு. இப்போ விவேக் கிட்டலாம் நம்ம சண்டை போட வேண்டாம். அவர் சொல்றதுக்கு ஓகேன்னு வண்டையாட்டிட்டு இந்த அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணாத, லெட்டர் எழுதாத, திரும்ப திரும்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாத, லெட்டர் எழுதாதன்னு ஸ்ட்ரிக்டாக அவள் பண்ண மாட்டான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அம்ரிதா கிட்ட விவேக், அமிர்தா, நம்ம உன்னோட அக்கா அஞ்சலியை பார்க்கறதுக்கு ஊருக்கு போறோம், புரிஞ்சுதுல அப்படின்னு விவேக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லவும் அம்ரிதா கொஞ்சம் நார்மல் ஆகி, சரிங்க அதுக்கு கோவப்படாதீங்க, சரி சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு விவேக் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஒரு நாளைக்கு விவேக்கும் அம்ரிதாவும் காரில் கிளம்பி அஞ்சலி இருக்கிற ஊருக்கு அவளை பார்க்க போனாங்க. அவங்க காரில் வரதை பார்த்த அஞ்சலி தனையில் தூக்கிட்டு போயிட்டு இருந்த பானையை கீழே இறக்கி வச்சுட்டு உடனே அவங்க கிட்ட ஓடி போய் அவங்கள வரவேற்றா. விவேக் தம்பி உட்காருங்க, இந்த சேரில் உட்காருங்க. அஞ்சலி அப்படி சொன்னோன்னா விவேக் அந்த சேரில் உட்காந்தாரு. ஃபேன் போட்டு விட்டா அஞ்சலி. ஆனால் அதுலேருந்து சூடான காற்று வந்தது. அம்ரிதா மட்டும் உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா. குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன், உட்காந்துட்ருங்க அப்படி சொல்லிட்டு பானையில் இருந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அஞ்சலி. நீ கூட குடி அம்ரிதா. அம்ரிதா கையில் இருந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தது, வெயில்னால சூடாக இருந்தது. அப்போது அம்ரிதாவுக்கு கோவம் வந்து கிளாஸை டமால்னு கீழே போட்டா. அஞ்சலிக்கு ஒன்றும் புரியல. அக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னாச்சுமா இப்படியெல்லாம் கேட்குற? பின்ன என்னக்கா, இது சம்மர் சீசன் தெரியும்ல. என்னோட கணவர் வீட்டில் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் ஏசியில் தான் இருப்பார். அவ்வளோ ஏன் நான் கிச்சனில் கூட ஏசி இல்லாமல் இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட எங்களை போய் இங்கே உட்கார வச்சிருக்க? அமிர்தா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? என்னங்க நீங்க சும்மா இருங்கங்க. அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நீங்க வந்து தங்கிட்டு போ, 2 பேரும் வாங்க, லெட்டரா போடுற, ஃபோனா பண்ற, வா வான்னு சொல்ற, இங்க வந்தா தங்குறதுக்கு ஒரு ஏசி கூட இல்லை, பெட்டும் இல்லை, இப்படியெல்லாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு அம்ரிதா கேட்டோன்னே அஞ்சலி கண்லேருந்து கண்ணீர் வந்தது. இப்போ எங்களை இங்கே கூப்பிட்டு ஃபேனை போட்டு விட்டுருக்க, ஏசியும் இல்லை, அட்லீஸ்ட் ஏர் கூலராவது போட்டிருக்கலாம்ல, குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வேற, இன்னும் வேற ஏதாவது எங்களை அவமானப்படுத்தணுமா? அம்ரிதா அப்படி சொன்னோன்னே அஞ்சலி அழுதுகிட்டே, நீ ரொம்ப மாறி போயிட்ட அம்ரிதா. மாறாம எப்படி இருக்க முடியும்? உன்ன மாதிரி முட்டாளா வாழ சொல்றியா? எப்போ பார்த்தாலும் கூலி வேலை, அது போக இல்லாமல் அப்பா கொடுத்த நேரத்தில் கொஞ்சமாக விற்று வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி போட்டிருக்கலாம்ல. ஓ அதுதான் முடியாதே, ஏன்னா வாங்கின கடன் அடைக்கணும்ல. அமிர்தா அப்படி அஞ்சலியை திட்டுறது விவேக்கு பிடிக்கல. அமிர்தா, இப்படி எல்லாம் பேசாத. அவங்க உனக்கு அக்கா, எனக்கும் அவங்க அக்கா மாதிரிதான், கூட பிறக்காத அக்கா, அவ்வளவுதான். எங்க அம்மா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களை கூப்பிட்டு பேசினாங்க, டவுரி கேட்டாங்க. அதுக்காக தான் அவங்க அக்கா அந்த நிலத்தை வித்தாங்க. நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய காசு கடன் வாங்கியும் என் அம்மா அப்பா கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு விவேக் சொன்னோன்னா அம்ரிதாக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அஞ்சலி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா.
அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. என் வாய்க்கு வந்தபடி நான் பேசி உன் மனசை காயப்படுத்திட்டேன். நான் நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்றதுக்காக நீ இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டியக்கா. அமிர்தா மன்னிப்பு கேட்டோன்னா அஞ்சலி சந்தோஷப்பட்டா. அப்புறம் அமிர்தாக்கும் விவேக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து 2 பேரும் சந்தோஷமா இருங்கன்னு வழி அனுப்பி வச்சா. வழக்கம் போல யாரையும் எதிர்பார்க்காம கூலி வேலைக்கு போன அஞ்சலி காய்கறி பைய கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக நடந்துட்டு இருந்தா அக்கா சந்திரிகா. தங்கச்சி ஹரிதா என்னவோ வெறும் கையை வீசிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தா. அப்ப சந்திரிகா, ஓய் ஹரிதா, என்ன ஆச்சு உனக்கு? நானும் அந்த கடையிலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கே, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏங்கா, அம்மா சொன்ன எல்லா காய்கறியும் வாங்கிட்டல்லக்கா? அம்மா சொன்ன எல்லா காய்கறியும் மல்லிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டேன். அம்மா நம்ம மறக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்து அனுப்புனாங்களே, அதில் இருக்க எல்லாமே வாங்கிட்டேன். அது இருக்கட்டும், இப்பயாவது சொல்லு என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே அதுக்கு ஹரிதா, அக்கா அம்மா இன்னொன்று கூட சொன்னாங்கக்கா. மல்லிகை சாமான் காய்கறிலாம் வாங்கினதுக்கப்புறம் சில்லறை ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தாகமாக இருந்தால் குடிங்கன்னுட்டு சொன்னாங்களே. அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனால் தங்கச்சி, எந்த சில்லறையும் வரல, எல்லாம் சரியாயிடுச்சு. அம்மா கொடுத்த காசெல்லாம் காலி. அதுக்கு ஹரிதா இப்படி சொன்னா, அக்கா நான் பூஜா சாமானை வச்சு சில்லறை சம்பாரிச்சிருக்கேங்க்கா அப்படின்னு ஹரிதா சொன்னதோ சந்திரிகா ஆச்சரியப்பட்டா. அவ ஹரிதா கிட்ட ஆச்சரியப்பட்டு இப்படி கேட்டா, என்ன ஹரிதா சொல்ற? பூஜா சாமானை வச்சு சம்பாரிச்சியா? அது எப்படி முடியும் அப்படின்னு அக்கா சந்திரிகா கேட்டதும் நம்ம பெருசா எதையோ சாதிச்சிட்டோன்ற நினைப்புல ஹரிதா, வெரி வெரி சிம்பிள் சிஸ்டர். பூஜா சாமான்ல அகர்பத்தி சந்தனம் குங்குமம் தான் எழுதியிருந்தாங்க. ஆனா எவ்வளோ வாங்கணும் தான் எழுதலையே. அதை நான் கம்மியாக வாங்கிட்டேன். அதனால நமக்கு இப்போ காசு மிச்சமாயிருக்கு. ஆஹா, ஏதோ கோல்டு மெடல் வாங்கின மாதிரி ரொம்ப கர்வமாக தான் சொல்கிற நீனு. அம்மா கேட்டால் என்ன சொல்லுவ? அதெல்லாம் சமாளிச்சிருவேக்கா. அம்மா கேட்டா, அம்மா நீ வாங்குன்னு தான் எழுதியிருந்த, எவ்வளோ எழுதணும்னு வாங்கலையே அப்படின்னு அம்மாவை சமாளிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு கெக்க பொக்கன்னு சிரிச்சா ஹரிதா. ஹரிதா செஞ்சதை நினச்சி சந்திரிகாவுக்கு கோவம் வந்தாலும் ஹரிதா சிரிக்கிறத பார்த்தா அவளும் சிரிச்சா. ஹரிதா, நீ எப்பயும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஹரிதா. அக்கா, அம்மா மாதிரி நீ என் பக்கத்தில் இருக்க, அப்போ நான் எப்படிக்கா சிரிப்பாம சந்தோஷமா இல்லாமல் இருப்பேன்? எப்பயும் இப்படிதான் இருப்பேன். அப்படி அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருந்தது. தள்ளு வண்டியில் இருந்தது. அக்கா, ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கலாம்க்கா? நீ குடி ஹரிதா, எனக்கு ஜூஸ் குடிச்சா சளி பிடிச்சிக்கும்னு தெரியும்ல உனக்கு. அக்கா, ஐஸ் போடாம குடிக்கா ப்ளீஸ், எனக்காக. சரி வா போலாம். அக்கா சந்திரிகா சரின்னு சொன்னோன்னே சந்திரிகாவும் ஹரிதாவும் சேர்ந்து அந்த தள்ளுவண்டி ஜூஸ் கடைக்கிட்ட போனாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்? உங்ககிட்ட என்ன ஜூஸ் தாத்தா இருக்கு? எல்லா விதமான ஜூஸும் இருக்குமா. உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லு, என்ன வெரைட்டி வேணும்னு சொல்லு, கொடுக்குறேம்மா போட்டு. எனக்கு ஒரு பழரச ஜூஸ் வேணும். என்னது ரசமா? அம்மாடி, இங்க வெறும் ஜூஸ் மட்டும்தாம்மா நான் விற்கிறேன். ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே இருக்கு. நீ கேக்குற ரசம்லாம் இங்க இல்ல. ரசம் வேணும்னா கொஞ்சம் தூரத்துல இன்னொன்னு வண்டி இருக்கு, அது கூட எங்களுது தான். அங்க ரசம் கொடுப்பாங்கம்மா, அங்க வாங்கி குடிச்சுக்கோ. அது கேட்டோன்னே ஹரிதா மூஞ்சி மாறிடுச்சு. சந்திரிகாக்கு பயங்கரமா சிரிப்பு வந்தது. ஆனா அவ அடக்கிட்டு இருந்தா. என்னக்கா சிரிப்பை அடக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹரிதா கேட்டோன்னே சந்திரிகா வாயை விட்டே நல்லா சிரிச்சிட்டா. சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்கம்மா நீனு அப்படின்னு சொன்னாரு ஜூஸ் கடைக்காரரு. அப்ப ஹரிதா கோவமா, ச்சே உங்களுக்கு எவ்வளோ திமிரு, உங்க கடையில நாங்க ஜூஸே குடிக்க மாட்டோம், வேற யார் கடையிலாவது போய் குடிச்சுக்கிறோம். ரொம்ப நல்லதுமா. அந்த கடையிலயாவது ரசம்னு கேட்காத, ஜூஸ் கொடுங்க ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு கேளு. ஹரிதா உடனே கோவப்பட்டு கிடுகிடுன்னு அங்கேருந்து நடந்து போனா. ஹரிதா பின்னாடி மெதுவாக சிரிச்சுக்கிட்டே நடந்து போனா சந்திரிகா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஃபுட்பாக் வந்தோன்னே ஹரிதா அங்கே நின்னா. அப்போ சந்திரிகா ஹரிதா கிட்ட வந்து இப்படி சொன்னா, ஹரிதா என்னாச்சு இங்கேயே நின்றுட்ட? அக்கா அங்கே எதிர்க்க கொஞ்சம் பாருக்கா. ஹரிதா அப்படி சொன்னோன்னே சந்திரிகா பார்த்தா எதிர்க்க ஒரு ட்ரெஸ் ஷாப் ஒன்று இருந்தது. ஹரிதா, அங்கே ஜூஸ் கடைனே இல்லையே, அது ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் ஷாப் மாதிரி இருக்கு. அக்கா நான் காட்டினதும் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் ஷாப்பை தான்.
ஹரிதா, இப்போ நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்லைம்மா. சின்னதாக ஒரு லிப்ஸ்டிக்காவது அந்த கடையில் வாங்கலாம். லிப்ஸ்டிக் வாங்கலாம் தான் அந்த கடைக்குள்ளே போவோம். ஆனால் ஒரு லிப்ஸ்டிக்கை பார்த்து அங்கே இருக்க மற்ற பொருட்களையும் பார்க்கணுன்னு தோணும். நம்ம பெண்களுக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம சும்மாவா இருப்போம், வாங்குவோமே. நம்ம கையும் அதை பார்த்து சும்மா இருக்காது, இது எடுக்கணும் அது எடுக்கணும்னு தோணும். ஆமாக்கா, நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போவாது புரியுதா? நம்ம அங்கே போகாமல் பேசாமல் நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் மறுபடியும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல கோகோனட் மில்க் ஷேக்னுட்டு போட்டிருந்தது. அதை பார்த்தோன்னே ஹரிதாக்கு அதை குடிக்கணும்னு தோணுச்சு. அக்கா, கோகோனட் மில்க் ஷேக் அது குடிக்கலாம்க்கா. குடிக்கலாம். ஆனால் அந்த ஜூஸ் கடைக்காரர்கிட்ட பண்ண மாதிரிலாம் இந்த பொண்ணுக்கிட்ட பண்ணாத. பண்ண மாட்டேன்க்கா. சரி வா, அப்போ போய் குடிக்கலாம். அப்படி அக்காவும் தங்கச்சியும் அந்த கோகோனட் மில்க் ஷேக் கடைக்கு போனாங்க. அப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்கும் கிடுகிடுன்னு கோகோனட் மில்க் ஷேக் போட்டு கொடுத்தா. வாங்க மேடம், சொல்லுங்க, எத்தனை வேணும் உங்களுக்கு? 2 வேணுங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமாக சொன்னா ஹரிதா. அப்போ தான் சந்திரிகா கடை முன்னாடி போட்டிருந்த போர்டை பார்த்தா. அதில் ஒரு கோகோனட் மில்க் ஷேக் 100 ரூபான்னு போட்டிருந்தது. அதை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சியானா சந்திரிகா. ஹரிதா, அந்த போர்டில் போட்டிருக்க ரேட்டை பார்த்தியா அப்படின்னு சந்திரிகா கேட்கவும், ஹரிதாவும் அந்த போர்டை பார்த்தா. அதில் ஒரு கோகோனட் மில்க் ஷேக் 100 ரூபான்னு போட்டிருந்ததை பார்த்து ஹரிதாவும் ஷாக் ஆனா. அம்மாடியோ, ஒரு கோகோனட் மில்க் ஷேக் 100 ரூபாவா? அக்கா, அவ்வளோ காசு நம்மக்கிட்ட இல்லை, வீட்டுக்கே போகலாம் வாக்கா. கவலைப்படாத ஹரிதா, போகிற வழியில் 2 கோகோனட் வாங்கிட்டு போகலாம். மம்மி தான் வீட்டில் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட கொடுத்து மில்க் ஷேக் பண்ண சொல்லி கேட்கலாம். அவங்க கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. நம்ம வீட்டிலே ஜாலியாக குடிக்கலாம். அக்கா, அப்போனா வீட்டில் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே கோகோனட் மில்க் ஷேக் குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் போகிற வழியில் 2 இளநீ வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க. ஆனால் வீடு பூட்டி இருந்தது. அதை பார்த்து 2 பேரும் கவலைப்பட்டாங்க. அப்போ ஹரிதா, அக்கா, வீடு தாப்பால் போட்டிருக்கேக்கா, அம்மா எங்கே போயிருக்காங்க? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பார்வதி அங்கே வந்தா. பொண்ணுங்களா, உங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் வருவேன்னு சொன்னாங்க. இந்தாங்க வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு வீட்டு சாவியை கொடுத்தாங்க பார்வதி. அந்த சாவியை வச்சு வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே போனாங்க அக்காவும் தங்கச்சியும். அப்போ வீட்டு சோஃபாவில் ஒரு பை ஒன்று இருந்தது. ஹரிதா, அம்மா வீட்டில் இல்லைல்ல, இப்படியே இந்த இளநியை குடிச்சிடலாம். நோ அக்கா, எனக்கு கண்டிப்பாக கோகோனட் மில்க் ஷேக் தான் குடிக்கணும். ஆனால் எப்படி பண்ணுறது ஹரிதா? நமக்கு தான் இதெல்லாம் செய்ய வராதே. அக்கா, நம்ம கற்றுக்கிட்டு பண்ணதான் யூடியூப் இருக்கே. அட ஆமால, யூடியூப் இருக்குன்றதே நான் மறந்து போயிட்டேன் ஹரிதா. அப்புறம் ஏன் நம்ம தள்ளி போடணும்? வா, உடனே கிச்சனுக்கு போகலாம். அப்படி அக்காவும் தங்கச்சியும் கிச்சனுக்குள்ளே போனாங்க. யூடியூப்பில் கோகோனட் மில்க் ஷேக் வீடியோ போட்டாங்க. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தது. அப்போ சந்திரிகா மிக்ஸி ஜாரை எடுத்து மிக்சியில் வச்சா. ஹரிதா இளநியை உடைச்சு இளநி தண்ணியை மட்டும் கிளாஸில் ஊற்றுனா ஹரிதா. அக்கா, இதில் இருக்க தேங்காய் வழுக்கையை எப்படிக்கா இப்போ வெளியே எடுக்கிறது? ஓ ஹரிதா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். டமால் டமால்னு கீழே தேங்காவை போடு, அவ்வளோதான். அதில் இருக்க வழுக்கையெல்லாம் தானாக வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக குடிக்க. சரிக்கா, இப்போவே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹரிதா டமால்னு இளநியை கீழே போட்டா. அவ்வளோதான், கிச்சனில் இருந்த பருப்பு டப்பாவும் கீழே விழுந்துருச்சு. பருப்பு எல்லாம் கீழே சிந்தி இருந்தது. இப்படி தேங்காய் இளநியை உடைக்கிறேன்னு பருப்பு எல்லாத்தையும் கீழே சிந்திட்டா ஹரிதா. ஆனால் அக்கா தங்கச்சி அதை கவனிக்கலை. கீழே இளநீ உடைஞ்சு அதில் இருந்த வழுக்கையை தான் கவனிச்சாங்க. அதை எப்படியாவது எடுத்து மில்க் ஷேக் பண்ணணுன்னுட்டு மறுபடியும் அந்த யூடியூப் வீடியோவை ஆன் பண்ணாங்க. யூடியூப்பில் மிக்ஸி ஜாரில் ஐஸ் க்யூப், அப்புறம் இளநீ, வழுக்க, பால் இதெல்லாம் ஊற்ற சொல்லி போட்டிருந்தது. அதை பார்த்துட்டு சந்திரிகாவும் மிக்ஸி ஜாரில் பால், ஐஸ் கட்டி, தேங்காய் வழுக்க, இளநீ தண்ணின்னு எல்லாத்தையும் ஊற்றுனா. ஹரிதாவை ஸ்விட்சை ஆன் பண்ண சொன்னா. ஜாரை மூடாமையே ஸ்விட்சை ஆன் பண்ணாங்க. மிக்ஸி கிடுகிடுகிடுன்னு சுத்துச்சு. அவ்வளோதான், உள்ளே இருந்த எல்லாமே ஹரிதா மூஞ்சிலையும் தலையிலையும் தரையிலையும் சந்திரிகாவோட தலை மேலேயும் வந்து விழுந்தது. அப்போ தான் அவங்க அம்மா சுஜாதா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் செஞ்ச அலங்கோலத்தை பார்த்து சுஜாதா அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. ஆனால் சந்திரிகா தலை மேலே இருக்க தேங்காய், அதுக்கப்புறம் ஹரிதா தலை மேலே இருக்க தேங்காவை பார்த்து அவங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு தான் வந்தது. இப்போ 2 பேரும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, இங்கேயே இருங்க
அப்படின்னுட்டு சுஜாதா அம்மா ஒரு தண்ணி பைப்பையும் தொடப்பத்தையும் எடுத்துகிட்டு வந்து சந்திரிகா கிட்ட தண்ணி பைப்பையும் ஹரிதா கிட்ட தொடப்பத்தையும் கொடுத்து மொத்த கிச்சனையும் இதான் சாக்குன்னுட்டு 2 பொண்ணுங்களையும் வச்சு க்ளீன் பண்ண வச்சாங்க. அவங்களும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. அப்போதான் கோகோனட் மில்க் ஷேக் பண்ணணும்னு நினச்சதே தப்புன்னு 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க.